ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக்கர் வந்து வச்சுருப்போம். அந்த பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப கடன்னு வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி டைட் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டெஸ்டர் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து கடைகளுக்கு வந்து கொண்டு போகணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து நம்ம சோப்பு நாரெலாம் படிஞ்ச அழுக்குகள் இருக்குது. அது ஈஸியாக வந்து ஒரு டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நல்லா இப்படி தேய்ச்சி கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இதை வந்து நம்ம அப்பப்போ சமைச்சு முடித்த உடனே கையோடு செஞ்சோம் அப்படின்னா அந்த குக்கர் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட குக்கரை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தீத்தி எடுத்தாச்சு. அடுத்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை சமைச்சு முடித்த உடனே கையோடு முடிச்சிடுங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீசர் வந்து கட் பண்ணவே முடியாது, கட் ஆகாது. நம்ம பால் கவர் கூட கட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரு 30 நிமிஷம் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிப் பண்ணி வந்து எடுக்கணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து கத்திரிக்கோள் வந்து நல்லா வெட்ட ஆரம்பிங்க. இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம குக்கர் வந்து பார்த்திங்கன்னா லெதர் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீஜரில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நல்லா விசில் வருங்க. இது வந்து நம்ம அடிக்கடிக்கு வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர் வந்து விசில் வந்து இப்படியே வந்து வைக்கக்கூடாது. இதை வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ நம்மளோட விசிலை பாருங்கள், இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு வந்து பிசு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து விசில் வராது. நம்ம வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெதர் வந்து கரெக்டாக இருக்கணும். விசில் வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப அவசியங்க. அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட குக்கரில் வந்து 10 நிமிஷத்தில் வந்து விசில் வர ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசில் வந்துட்டு வரவே வராது. கேஷ் எல்லாம் லீக் ஆகும் சைடில் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு முறை நல்லா வந்துட்டு இந்த விசில் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக வந்து விசில் வந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜார் வந்துட்டு சட்னி அரைக்கும் போது சரியாக வந்து அரைஞ்சி வராது. அந்த பிளேடு வந்து ரொம்ப தேஞ்சு போயிருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அரையுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சோம்னா நல்லா நைஸாக சூப்பராக வந்து அரைஞ்சி கிடைக்குங்க. இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாலுமே லைட்டாக வந்து ஸ்மெல்லு இருக்கும். அதுக்கு வந்து எண்ணெய் போட்டு க்ளீன் பண்ணலான்றதை சொல்கிறேன் பாருங்கள். லைட்டாக வந்துட்டு நம்ம கல்லுப்பு கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வெதுன்னு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம டிஷ் வாஷ் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட டிஷ் வாஷ் இல்லாததுனால நான் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அண்டு நம்ம டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆகுங்க. எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. கொஞ்சமாக போட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. நம்ம வந்து வாரத்தில் 1 டைம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாட்டர் கேன் எந்த ஸ்மெல்லுமே இருக்காதுங்க. லைட்டாக வந்து நல்லா குலுக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா மின்னு ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிங் சோடா வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த பேக்கிங் சோடா வந்து ஒன்ஸ் நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்கு வந்து டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து எப்படி க்ளோஸ் பண்ணி திரும்ப வச்சுக்கிறது அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். நம்ம டபுள் டேப் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டேப் இருந்தாலே போதுங்க. ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கிங் சோடா வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம பாட்டில் இருந்துச்சுன்னா இது தேவைப்படாது. அப்படி பரவாயில்ல பேட்டில் இல்லைனா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு லெதர்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் இந்த லெதரில் கொஞ்சமாக வந்து டபுள் டேப் வந்து ஒட்டிடுங்க. நம்ம கண் எதிர்க்க வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கண் எதிர்க்க ஒட்டி இருக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான மாவாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். பூச்சி வண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து சூப்பரான ஒரு டிப்பு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கோதுமை மாவு வச்சுருக்கோம். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதாவது சால்ட்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா இது நல்லா வந்து 1 மாதத்துக்கு கூட நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த விதமான மாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு டிப்பில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வந்து மாவெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வெளியில் போயிடுவோம். இங்கேயாவது வந்து 1 மாதம் 2 மாதம் வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை வந்து 1 ஸ்பூனை வந்து அந்த சால்ட்டை வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூச்சி எதுவும் பிடிக்காதுங்க. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து கம்பவுண்ட் வந்து கட் பண்ணிட்டு, யூஸ் பண்ணிட்டு பாதி வச்சிருப்போம். அத பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஊத்த ஆரம்பிச்சுரும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் டேப் வந்து செவுத்துல வந்து ஒட்டி விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி வச்சு எக்ஸஸா வச்சிருக்கோம் இல்லையா? அந்த கம்பவுண்ட் எடுத்து அந்த டபுள் டேப் மேல ஒட்டி விட்டுடுங்க. இந்த மாரி நீங்க செய்யறதுனால அந்த கம்பவுண்ட் கொஞ்சம் கூட கீழ வந்து ஊத்தாது. இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்துட்டு ரைஸ்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம் இல்லையா? ரைஸ் வாங்கிட்டு வரப்போ அந்த லப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா? அது வந்து நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அந்த டைம்ல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு வந்து ஒரு டிப் சொல்றேன் பாருங்க. செவுத்துல வந்து டபுள் டேப் வந்து ஒட்டிட்டு, நம்ம வாட்டர் கேன் வந்து மூடி ஒட்டிக்கோங்க. கண் எதிர்க்க ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி வந்து லப்பர் பேண்டெல்லாம் நம்ம வச்சிருக்கிற அந்த லப்பர் பேண்டெல்லாம் இதில வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளிலாம் வந்து வாங்கிட்டு வருவோம். அது வந்து 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி, வண்டு இந்த மாரிலாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கல்லுப்பு இருக்கு இல்லையா? நம்ம வீட்ல அந்த கல்லுப்புல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சுத்திரியும் அள்ளி எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வண்டு, பூச்சி இந்த மாரி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பா அந்த டிப்பெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாரி தான் நம்ம வீட்ல வந்து புளிலாம் வாங்கணும் அப்படின்னா, இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இன்னொரு மெத்தட் இருக்கு. நம்ம புளி வந்து வைக்கும்போது நம்ம பித்தளை பாத்திரத்தில வைக்கக்கூடாது. நம்ம வந்து மண் பாத்திரத்தில வச்சோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு வந்து கெடாம சூப்பரா இருக்குங்க. இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சித்தா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.